எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே, இந்த பதிவில் கடந்த ஜூன் 7, 2025 முதல் செவ்வாயானவர் கேதுவோடு இணைந்து கிட்டத்தட்ட ஒரு 51 நாட்கள் 36 வருடங்களுக்கு பின்பாக மகர ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் இந்த 8ஆம் இடம் என்பதே ஒரு அமானுஷ்ய இடம். அந்த அமானுஷ்ய சக்திகள் நிறைந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதை பற்றி பல பதிவுகளை தொடர்ச்சியாக தரலாம். ஆனால் இந்த பதிவிலே உங்களுக்கு சில விஷயங்களை விளக்கமாக சொல்கின்றேன். இதன் மூலமாக வெற்றிக்கான வழிகளை அடைவதற்கு உங்களுடைய நிலைகளை நீங்கள் தயார் செய்து கொள்ளலாம். அன்பு நேயர்களை, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்புகள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். அன்பு நேயர்களே, இந்த கேது செவ்வாய் இணைவு என்பது ஒரு அற்புத ஆற்றல் நிறைந்த சிம்ம ராசி மண்டலத்தில் நடக்கிறது. சிம்மம் என்றாலே ஆட்சி, அதிகாரம், அது மட்டுமல்ல ஒரு ஆணவத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய போக்கு, விடாப்பிடியாக செயலை செய்து காட்டக்கூடிய தன்மை, இவையெல்லாம் இந்த சிம்ம ராசிக்குள் பண்புகளில் அடங்கும். அரசன் நினைத்தால் அன்றே கொள்வான் என்பார்கள். அது போன்ற அரசினுடைய அற்புத சக்தி வாய்ந்த நிலத்தில வீறு கொண்டு எழக்கூடிய செவ்வாயை போன்றே உள்ளிருந்து வேலை செய்து விடக்கூடிய, அந்த வேலை செய்வது என்பது மிகப்பெரிய ஆற்றலை விடுத்து விடக்கூடிய அமைப்பை தரக்கூடிய கேது. இந்த கேது செவ்வாய் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய ஒரு இடத்திலே இணைவது என்பது ஒரு மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு. இது சாதாரணமாக உலகத்திற்கு, அதாவது அரசியல் விஷயங்களிலோ அல்லது பொதுவிலே உலகத்தில் பார்க்கும்போது மிகப்பெரிய பிரம்மாண்ட சக்திகளை ஒரு நொடி பொழுதிலே ஒரு மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை உமிழக்கூடிய அமைப்பு, ஒரு எரிமலை போன்ற அமைப்பு. 1989 பின்பாக இப்படி ஒரு அமைப்பு இந்த நிலையிலே, அதாவது கேது செவ்வாய் இணைவென்பது சிம்மத்திலே அமைந்திருக்கிறது. இந்த வருடத்தில் 7 ஜூன் 2025 முதல் 28 ஜூலை 2025 வரை கிட்டத்தட்ட 51 நாட்கள் மிகப்பெரிய ஆற்றலை உமிழக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. இது மிக சக்தி வாய்ந்த ஒரு கிரக அமைப்பு. இது சாதாரணமாக தொழில் விஷயங்கள், பொருளாதார நிலை, குடும்ப விஷயங்கள், உடல்நிலை, பயணம் சார்ந்த விபத்துக்கள், இவற்றையெல்லாம் அசைத்து பார்க்கக்கூடிய மாபெரும் ஆற்றலை தரக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்ல, எதிரிகளை துவம்சம் செய்வதற்கு கூட இது அற்புத சக்தியை வெளிப்படுத்தும். ஆனால் சில கவனத்தோடு இருக்க வேண்டும். சிறு கவனச்சிதறலும் கூட மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வெளிப்பாடு என்பது ஒரு பிரச்சனையை தந்துவிடக்கூடியதாய் அமைக்கும். சாதாரணமாக ஒரு பெட்ரோல் என்பது ஆற்றலை உள்ளடக்கி இருக்கும். அதை பயன்படுத்தி நாம் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்கிறோம். ஆனால் அதே ஒரு பெரிய அளவிலே ஒரு டேங்கர் நிறைந்த ஒரு பெட்ரோல் காரணமே இல்லாமல் திடீரென்று ஏதோ ஒரு விஷயத்திலே அது வெடித்து சிதறும் போது தரக்கூடிய ஆற்றல் என்பது மிக பெரிதாய் இருக்கும். உலக அளவிலே அரசியல் தலைவர்களினுடைய திடீர் மரண செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு, அல்லது எங்கேனும் மிகப்பெரிய ஒரு வெடிப்பு, தீவிரவாத தாக்குதல், இல்லை என்றால் திடீரென்று ஏதோ ஒரு ஆற்றல் உமிழக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்ட நெருப்பு தீ ஜுவாலையின் காரணமாக உயிர் சேதம் என்றெல்லாம் இந்த நிலை தந்திருக்கிறது. 1989 கூட இது போன்ற பல நிலைகளை நாம் காண முடிகிறது. திடீர் என்று விமானங்கள் விழுந்து அதிலிருந்து இருக்கக்கூடிய அந்த விமானத்தை சந்தோஷமாக இயக்க தேவைப்படக்கூடிய அந்த பெட்ரோல், அந்த ஆற்றல், அந்த திரவ பொருள், அந்த ஃபியூவல், எரிபொருள், அதுவே மொத்தத்தையும் சூழ்ந்து ஒரு நொடி பொழுதிலே அப்படியே மாபெரும் ஆற்றலாக மாறினால் அது ஒரு சீற்றத்தை தந்து விடுகிறது. ஏன் சொல்கிறேன் என்றால், அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கட்டுப்படுத்தி மடைமாற்றி எரிமலை உமிழக்கூடிய ஆற்றலாய் இருக்கக்கூடிய இந்த நிலைகளை வெற்றிக்கான வழிகளாய் எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை பற்றி அதைத்தான் இந்த பதிவிலே உங்களுக்காக சொல்ல காத்திருக்கின்றேன். இப்போது உங்களுடைய இலக்குகளை, செயல்பாடுகளை ஆன்மீக ரீதியிலே நம்பிக்கை வைத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் செவ்வாய்
எல்லாவற்றிலும் பூரண ஒழுக்கத்தை எதிர்பார்க்கும். பூரண ஒழுக்கம், ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின், செய்ய வேண்டியவற்றை சரியாக செய்தால் சிக்கல் தராத ஒரு நிலை வெற்றியை தந்துவிடும். அதற்கு உத்வேகத்தை தருவதற்கு, உள்ளிருந்து மாபெரும் ஆற்றலை தருவதற்கு, அந்த கரேஜ் தருவதற்கு இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாபெரும் கிரகம் என்று சொல்லலாம் கேது. கண்ணில் பார்க்க முடியாது. ஏனென்றால் ஒரு லென்ஸ் இருக்கிறது. அந்த லென்ஸ் வழியாக சூரிய கதிர் வரும்போது கீழே எதை வைத்தாலும் எரிந்துவிடும். அதுபோன்று ஆற்றலை குவித்து அற்புதம் அடைமாற்றம் செய்யக்கூடியதுதான் இந்த கேது. ஏற்கனவே ஆற்றல் இருக்கக்கூடிய இடத்துல ஆற்றலை குவித்து உள்ளிருந்து வேலை செய்ய வைக்கக்கூடிய கேது. இந்த கேதுவை மட்டும் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால், அதாவது மைண்ட்லெஸ் என்று சொல்வார்கள், சிந்தனையே செய்யாமல் அழிவு சக்தியை வெளிப்படுத்திவிடும். யோசிக்காது, இயற்கை யோசிக்காது. நாம் செய்த தவறுக்கு இயற்கை யோசிக்காது தரக்கூடிய தண்டனை என்பது கர்ம வினை பயனை தந்து, மோட்சத்தை தந்து, இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு விடுதலையை தந்துவிடும், பிரிவுகளை ஏற்படுத்திவிடும். பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் என்று சொல்வார்கள். பூர்வ ஜென்ம வினை என்றாலும் சரி, இந்த ஜென்மத்திலே செய்யக்கூடிய சிறு தவறுகள் ஆகையினால உங்கள் வேலைகளில மிகப்பெரிய ஒழுக்கம் என்பது நிச்சயமாக தேவை. இந்த செவ்வாயினுடைய ஆற்றல் அப்படி. செவ்வாயினுடைய ஆற்றலோடு இந்த கேதுவினுடைய உள்ளிருந்தே மிக பிரம்மாண்டமாக மாற்றிவிடக்கூடிய அமைப்பு. அது ஆக்கமானாலும் அழிவானாலும் சரி. அதனால் கேது ஒவ்வொரு கிரகத்தோடு இணையும் போது ஒவ்வொரு தன்மையை தரும். இந்த செவ்வாய் கேது என்பது எக்ஸ்ப்ளோசிவ் எனர்ஜி, வெடித்து சிதறக்கூடிய மாபெரும் சிறப்பான ஆற்றல், போர் குணம், இவையெல்லாம் தந்துவிடக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் என்பது செயல்பாட்டிற்கான, ஆற்றலுக்கான, அதே முரண்பட்ட போராட்டத்திற்கான, போர்க்குணத்திற்கான, அதே சமயத்துல பண்பும் பாசமும் தரக்கூடிய, அன்பும் நேசமும் அன்புக்கரமும் காப்பாற்றக்கூடிய அந்த நிலைகளையும் தரும். கேது ஒரு திடீரென்று உள்ளிருந்து ஒரு கர்ம வினை பயனை தந்துவிடும். ஏதேனும் செய்ய வேண்டிய விஷயத்தை சரியாக இப்போதோ அல்லது இதற்கு முன்போ இந்த வாழ்க்கையில தவறு இருந்தால் அதை சீர் செய்து கொள்வதற்கான வாய்ப்பை இழந்திருந்து மீண்டும் அதை வாய்ப்பை பெற்றாலும் மீண்டும் மீண்டும், அதாவது கவலையே படாமல், லெத்தார்ஜிக் அட்டிட்யூட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, இஷ்டத்திற்கு செயல்பட்டால் அது நல்லதல்ல. இது ஒரு நல்ல தீ அல்ல, நாச தீயாய் சில நேரங்களிலே ஏற்படுத்திவிடும். எரிமலை போன்ற சீற்றத்தை ஏற்படுத்தும். சூரிய வெடிப்புகள், சோலார் பிளாஷ், சூரியனிலிருந்து வெளிப்பட்டு பூமிக்கு சில பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். நீருக்குள் மாபெரும் வெடிப்பு ஏற்பட்டால் அது தென்னக நிலைகளை பாதிக்கும். அதாவது சதர்ன் டைரக்ஷன்ஸிலே, பூமியினுடைய சதர்ன் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய தென்பகுதியை பாதிக்கும். ஒரு சுனாமி 2004 வந்ததல்லவா, அது போன்ற ஒரு பேராற்றல் எங்கோ எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது அந்த ஆற்றலை வேறு ஒரு இடம் உணர்ந்து மனித குலத்திலே சில அழிவுகளை தந்ததல்லவா, அது போன்ற நிலைகளுக்கு கூட காரணமாகும். விமான விபத்துக்கள், கப்பல் விபத்துக்கள் எல்லாம் திடீரென்று மனிதனுடைய சிறு சிறு தவறுகளால் தான் இது ஏற்படும். அதனால்தான் ஒழுக்கம், டிசிப்ளின் இல்லாத நிலையில ஏற்படும். படைத்தலைவர்கள், மத தலைவர்கள், இவர்களுடைய நிலைகளில திடீர் என்று ஏதேனும் ஒரு மறைவு செய்தி, இதனால் ஏற்படக்கூடிய சிக்கல், இதனால் உலகிலே சில தடுமாற்றம் எல்லாம் நிகழும். அது மட்டுமல்ல, உறவு முறைகளிலே சிக்கலை ஏற்படுத்தி தரும். அது நல்லதாகவே சென்று கொண்டிருக்கக்கூடிய உறவு போன்று இருக்கும், அதிலே ஒரு சிக்கல். ஏனென்றால் இந்த காலத்திலே, சமகாலத்திலே சுக்கிரனும் இந்த செவ்வாய் மற்றும் கேது இணைவும் 1-5-5-9 என்ற அந்த நிலையை ஏற்படுத்துகிறது. ஆகையினாலே ரிலேஷன்ஷிப்பில் உண்மை இருக்க வேண்டும். உண்மைக்கு அப்பாற்பட்ட உறவுகளாக இருக்கிறது. பேச்சுவார்த்தை என்று ஈடுபடுகிறீர்கள் ஒரு பிரச்சனைக்கு, அந்த பேச்சுவார்த்தை என்று ஈடுபடக்கூடிய பிரச்சனையில உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்தால் அழிவென்பது நிச்சயம் என்பது இதனுடைய அர்த்தம். அதற்குத்தான் இந்த 1-5 என்ற இந்த நிலையில கவனம். அது மட்டுமல்லாமல் ராகுவினுடைய நேரடி பார்வையை இந்த கிரக இணைவு, செவ்வாய் கேது கூட்டணி பெறுகிறது என்பது மிக முக்கியம். அதனால் எதையுமே பிரம்மாண்டமாக்கிவிடும். சாதாரண ஒரு பொறி, தீப்பொறி, அது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உமிழ்ந்து சிக்கலை தரும். அதனால் கவனம். இப்போது ரகசிய விஷயங்களில வெற்றி பெற முடியும். எந்த நிலை உங்களுடைய ஜாதகத்திலே இந்த நிலை அமைகிறதோ அதில் ரகசிய செயல்பாடுகள், திடீர் மாற்றம், இவையெல்லாம் இருக்கும். மகர ராசி என்பர்களே, முற்றிலும் ஈகோ, தான் என்ற அகந்தை இருந்தால் அதிலிருந்து வெளிவந்து, கோபத்திலிருந்து வெளிவந்து சிந்திக்கும் போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும்.
அதுபோல் முற்றிலும் உடல் ரீதியான பிரச்சனைகள், அதாவது உடலிலே ஒரு பிரச்சனை, சரியான ஒழுக்கம் இல்லை. அதாவது ஒழுக்கம் என்பது பல நிலைகளில் நான் சொல்கின்றேன். ஒரு நடைபயிற்சி செய்ய வேண்டும், தினம் ஒரு சிறிய ஒரு உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று இருக்கிறது என்றால் செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் அதை இப்போது செய்ய துவங்குங்கள். மாபெரும் வெற்றியை தந்துவிடக்கூடியதாக இருக்கும். பரம்பரை சொத்துக்கள் எங்கேனும் சிக்கி இருக்கிறது, அல்லது நீங்கள் போட்ட முதலீடிலே எவனோ அமர்ந்து உங்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருக்கிறான் என்றால் இப்போது உங்களுடைய ஒரு சீற்ற பார்வை என்பது ஏற்றத்தை தரும். அவர்களெல்லாம் மிக சிறியவர்களாக சிறுமைப்பட்டு சிதறி போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். சமூக ஊடகம், பேச்சுத்துறை, அரசிலே ஒரு வழக்கறிஞர் அல்லது நீங்கள் வழக்கறிஞர் தொழில், ஆசிரியர் தொழில் இவற்றிலே இருக்கிறீர்கள் என்றால் இப்போது பேச்சில் கவனம் மிக தேவை. அதேபோல் உங்களோடு வயதிலே இளையவர்களோடு முரண்படாமல் இருப்பது என்பது மிக முக்கியம். அதிலும் குறிப்பாக உங்களோடு வயதிலே இளமையாக இருக்கக்கூடிய, அதாவது தம்பிமார்கள் ஆண்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களோடு சற்று முட்டல் முரசல் போக்கு இல்லாமல் அவர்களோடு சற்று பண்பாய் நடந்து கொள்வது. அவர்கள் தவறு செய்யக்கூடிய, அவர்கள் ஏதேனும் ஒரு பண்பற்ற நிலையில் இருந்தாலும் கூட பண்படுத்தும் நிலையிலே நீங்கள் உங்களுடைய மனநிலையை மாற்ற வேண்டும். இதற்கு முன்பு ஏதேனும் முதலீடுகள் இருக்கிறது, அதாவது அது எங்கேனும் மாட்டிக்கொண்டு வரும் வராது என்று இருக்கிறது. இந்த பிபிஎஃப் என்றெல்லாம் சொல்வார்கள். இதுல 15 ஆண்டு காலம் கழித்து தான் பணம் வரும். அதே போல் எல்ஐசி, இன்சூரன்ஸ், இது போன்ற நிலைகளிலே முதலீடுகள் இருந்தால் அதற்கான பணம் இந்த நேரத்திலே தானாக வந்து சேரும். மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால், ஆராய்ச்சி சார்ந்த கல்வியில இருக்கிறீர்கள் என்றால், திடீரென்று புரியாத ஒன்று திடீரென்று புரிந்து மிகப்பெரிய வெற்றியை நோக்கிய இலக்காய் அது அமைந்து வெற்றிக்கான விஷயம் தரும். 8ஆம் வீடு என்பது இந்த ரகசியம். 4 மற்றும் 11ஆம் இடத்து அதிபதியானவர் எங்கு அமர்ந்திருக்கிறார்? 8லே அமர்ந்திருக்கிறார். ஆகையினாலே உங்களுடைய வாகன பயணங்களிலே கவனம், லாபம் தர விஷயங்களிலே ரகசியத்தை காக்க வேண்டும். அமானுஷ்ய சக்திகள் உங்களுக்கு தெரிய வந்தால் அதை வெளிப்படுத்தாமல் அதை எப்படி அதன் மூலமாக ஆதாயமாக உங்களுக்கு செயல்படுத்துவது. உங்களுடைய ஆதாயம் அடுத்தவரினுடைய அழிவாக இருக்கக்கூடாது, அதிலே கவனம். ஆகையினாலே திரைமறைவில் திட்டமிடுவது என்பது மிக முக்கியம். அதாவது வெற்றி பெறுவதற்கு முன்பாக உங்களுடைய திட்டங்களை அறிவிக்காதீர்கள். திடீர் மாற்றங்கள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அதே போல் திடீர் அதிர்ஷ்டம் என்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் மாமன் மாமி வகைகளிலே திடீர் பயணம், அவர்களுக்கு ஏதேனும் உடல்நல சிக்கல் அல்லது அவர்களுடைய மறைவு செய்தி, இது போன்ற விஷயங்களின் காரணமாக பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பயண வழிகளிலே மிக கவனம். அது மட்டுமல்ல, தனி ஒருவன் இராணுவமாய் சீரும் சிங்கமாய் வெற்றி காணக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. இப்போது அன்பு மகர ராசி நேயர்களே, வெற்றிக்கான வழிகளிலே இந்த உக்கிரம் தேவை. இந்த உக்கிரத்தை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். அதற்கு தேவை ஒழுக்கம், டிசிப்ளின். டிசிப்ளின் என்பது எல்லாவற்றையும் சரியாக செய்வது, மற்றவர் புகழும்படி செய்வது. இதற்கு உக்ர தெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியம். காரணம் என்றால் உக்ர தெய்வங்களுடைய கதைகளை கேட்கும் போது அது எதை அழிக்கும்? நல்லவற்றை அழிக்காது, தீயவற்றை அழிக்கும். ஆகையினால் தீயவற்றை அழிப்பதில் தப்பில்லை. அது தீயவை என்பது உங்களுடைய கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு அல்லது ஒழுக்கமற்ற நிலையில் இருந்தால் இவற்றை அழித்து இந்த ஆற்றலை மடைமாற்றி வெற்றிக்காய் மாற்றுவீர். தடுமாறாதீர்கள். உங்களுடைய ஆற்றலை தடுமாற்றம் தரக்கூடிய மிக பெரும் ஆற்றலை தடுமாறாமல், தடம் மாறாமல், அனல் கக்கும் கேது செவ்வாயினுடைய ஆற்றலின் உக்ர காளியின் ரௌத்ரத்தை நீங்கள் உணர முடியும். உக்ர காளி, உக்ர தெய்வ சன்னிதானங்களிலே செவ்வாய்க்கிழமைகளிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது என்பது ஒரு சாந்த ஸ்வரூபியாக உங்களை, அதே சமயத்திலே உக்ர தீட்சண்யமும் இருக்கும், உங்களை பார்த்தாலே வேலை நடக்கும் என்ற அமைப்பிற்கு மாற்றி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். எரிமலை உமிழும் இந்த 51 நாட்கள் என்பது ஆற்றல் வாய்ந்தவை. அதனால் 8ஆம் இடத்து விஷயங்களிலே கவனம். ஆற்றல் இருக்கிறது, கோபம் வருகிறது என்றால் கட்டுப்படுத்துங்கள், மட்டுப்படுத்துங்கள். வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணம் என்பது மனநிலையிலே கோபம் என்பது இருக்கக்கூடாது. கோபத்தை செயல்படுத்துவது என்பது வழிகளை, முறைகளை ஆராய்ந்து சட்டத்திற்கு உட்பட்டு வெற்றியாய் மாற்றிக் கொள்ளுங்கள். அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால், உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்து, உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே பதிவிட்டு, மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசி மகர லக்னத்தில் இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவானாலும் ராசி மகரமாக இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. நன்றி.